ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வகை வகையான கத்திரிக்காய் அறுவடையை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இத்தாலியன் பிளாக் பியூட்டிங்க, சூப்பரான கிராகுங்க. தரையில் வச்சுருக்குறேங்க, நல்லா கொடுக்குதுங்க இந்த கிரகம். இப்போ இதில் தாங்க நான் நிறைய விதைக்கு விட்டும் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு லென்த்தாக நல்லா காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஜடங்க. இந்த மண்ணில் வச்சு நான் அந்த விதைக்கு எடுத்த கத்திரிக்காயெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக திரட்சியான விதைங்க. அதாவது அந்த மாதிரி பெரிய கத்திரிக்காயிலேருந்து நம்ம விதை எடுக்கும்போது அதனுடைய ரகமும் நல்லாயிருக்கும், காயும் நல்லா அதிகமாக கொடுக்குங்க. சூப்பரான வெரைட்டிங்க. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. விதைங்களும் நல்லா இருக்குது, அந்த காயினுடைய தரமும் சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ லென்த்துங்க. ஒவ்வொன்றும் விதைக்கு விட்டது பார்த்திங்கன்னா அவ்வளோ லென்த்துங்க. சூப்பரான இத்தாலியன் பிளாக் பியூட்டிங்க. விதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா விதையுமே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க. வேணும்னா வாங்கிக்கலாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துடுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதைக்கு விட்டுருக்குறேங்க. விதைக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி திரட்சியான பெரிய கத்திரிக்காயை தாங்க விடணும். அப்படி விட்டோம்னா தான் விதையும் ஜாஸ்தி கிடைக்கும், முளைப்புத்திறனும் நல்லாயிருக்கும், காயும் நல்லா அது விதைக்கும் போது நம்மளுக்கு காய் நிறைய காய் கிடைக்குங்க. கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட்ச் பை பேட்சாக நாற்று வந்து விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம நட்டுகிட்டே இருந்தோம்னா தான் கத்திரிக்காய் வந்து இளங்கத்திரிக்காய் செடியாக இருக்கும்போது தான் நிறைய காய் பிடிக்குங்க. கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் தாங்க காய் செடி நல்லா வைக்கும். சூப்பரான கத்திரிக்காய்ங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகல் பறிச்சிக்கலாம். வெள்ளைப்பாகலும் பார்த்திங்கன்னா சும்மா கொடுத்துட்டே இருக்குதுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, தரையில் போட்டுங்கிறதுனால என்னவோ நல்லா வருதுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டேரு கூட கிடையாதுங்க. வெறும் வந்து தண்ணி மட்டும்தாங்க விட்றோம், வேறு எதுவுமே இது கிடையாதுங்க. இது பார்த்திங்கன்னா விதைக்க விட்ருக்குறேங்க. சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விதைக்கு தாங்க இது விட்டுருக்கேன். நல்லா பெரிய சுரக்காவாக நல்லா லென்த்தாக நல்லா காஞ்சி வருதுங்க. இப்போ இன்னும் அறுவடை பண்ணலைங்க, இன்னும் கொடியிலே தான் இருக்குது. நீங்கள் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீட்ட சுரக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா திரட்சியான காயாக நல்லா பெரிய காயாக தாங்க நான் விதைக்கி விட்டு நான் இன்னும் எடுக்கலைங்க, அப்படியே கொடியிலே இருக்குது. வாங்க பூசணிக்காய் அறுவடை பண்ணலாம். பூசணிக்காய் பார்த்திங்கன்னா பாருங்கள், கொடியில் பாருங்கள், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஞ்சு பெருசாக இருக்குது பாருங்கள். கொடி பாருங்கள், நல்லா தெரியும் பாருங்கள், ஜூம் பண்ணி கடைசி அதுதாங்க அது மகரம் சேர்க்க பண்ணி தாங்க அது பெருசாகுது. பண்ணலைன்னா பெருசாக பிஞ்சு அப்படியே வெதும்பிடுதுங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணி விடணுங்க, அப்போ தான் நல்லா காய் பெருசாகுதுங்க. வாங்க நம்மளுடைய தோட்டத்தில் விளைஞ்சி நாம் இந்த மாதிரி பறித்து சாமிக்கு படைக்கும் போது அவ்வளோ ஒரு மன திருப்திங்க எனக்கு. சூப்பரான காய்ங்க, பூச்சி எதுவும் கடிக்காத காய்ங்க, நல்லா இருக்குது பாருங்க. காய் நல்லா வெயிட் வருதுங்க, ஒரு 3 கிலோ வருங்க, அவ்வளோ வெயிட் இருக்குதுங்க. வாங்க மாடியில் போய் பறிக்கலாம் காய். வாங்க கத்திரிக்காய் பறிக்கலாம். கத்திரிக்காய்னா பழங்க, இது அதாவது விதைக்கு விட்டு இருந்ததுங்க. பிளாக் பீட்டில் வால் கத்திரிக்காய்ங்க, நல்லா பழுத்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா திரட்சியான விதையை நம்ம வைக்கும் போது முளைப்பு திறனுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. விதைக்கு விட்டதெல்லாம் சூப்பராக பழுத்துக்குச்சுங்க பாருங்க. அப்படியே பழுத்து அப்படியே செடியிலே அழுகிருச்சு பாருங்க. இது விதை பாருங்க, அப்படியே வெளியே வந்துருச்சு பாருங்க. இந்த விதையை வந்து நம்ம தண்ணியில கழுவிட்டு காய வைக்கணுங்க. விதை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா வலுவாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வலுவாக இருக்கணுங்க விதை. இன்னைக்கு வந்து நான் கத்திரிக்காய் விதைக்கும் அறுவடை பண்ணுறேங்க, கத்திரிக்காயும் அறுவடை பண்ணுறேங்க. இன்னைக்கு எல்லா கத்திரி செடியினுடைய இதுவுமே அறுவடை பண்ணுறேங்க. புது அறுவடை லைப்ரரி தக்காளி அறுவடை பண்ணுறேங்க. அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய அறுவடை இருக்குது. இது எப்படி சொல்கிறதுன்னா கொஞ்சம் லென்த்து தாங்க வரும் வீடியோ. வாங்க சமையலுக்கு காய் பறிக்கலாம். இதெல்லாம் பிஞ்சுங்க. இந்த கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் மசால் குழம்பு, சாம்பாருக்குன்னு எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய்ங்க. இந்த ஃப்ளேவர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூப்பரான கத்திரிக்காய். கொத்து கத்திரியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. பிளாக் பீட்லேயே பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காய்ங்க, பெரிய கத்திரிக்காய் பாருங்க, பழம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா பழம் ஆயிடுங்க. பழம் பாருங்க எப்படி இருக்கு. வரியில கத்திரிக்காயும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, 2-3 செடியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுக்குதுங்க. நீல குண்டு கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கலாங்க.
பாருங்கள் நீலக்குண்டு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா விதைக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுது. கலர் கலர் பாருங்கள் இப்படி மாறுது பாருங்கள். இன்னும் ஒரு 4 நாள் விட்டு பறிச்சுக்கலாங்க. இத்தாலும் பிளாக் பியூட்டியும் பாருங்கள் இங்கேயும் ஒரு செடி இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த ரகம் பரவாயில்லைங்க, நோவும் தாக்கத்தில். இது ஏப்ரல் மாதம் வச்சு செடிங்க. இன்னுமே பாருங்கள் செடி எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்கள். பூ பாருங்கள் இன்னுமே செடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஆட்டர் போட போட செடியினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்குதுங்க. எனக்கு எடுக்கவே மனசு இல்லைங்க. ஒரு 4-5 செடி தாங்க எடுக்கிறேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுறலாம் தாங்க இருக்கேன். ஏன்னா நிறைய கத்திரி செடி இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயே நிறைய அறுவடை வருதுங்க. கத்திரிக்காயே சாப்பிட்ற மாதிரி நிறைய சாப்பிட்ற மாதிரி ஆயிடுதுங்க. ஒரே கத்திரிக்காய் கூட சொத்துலன்றதே கிடையாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நைட்டு மழை வந்ததுனால செடிங்க பூரா அப்படியே நனைஞ்சு போயிருக்குதுங்க பாருங்க. சிம்ரன் கத்திரிக்காய்னு ஒன்று வாங்கினு நட்டதுங்க. இது பார்த்தா சிம்ரன் கத்திரிக்காய்னு சொல்லி பேரை தாங்க மாற்றிட்டுக்கிறாங்க. என்ன ஒன்று இதில் முள் வருதுங்க, இது மேலே முள் இருக்குதுங்க, அதில் பார்த்தீங்கன்னா முள் இருக்காதுங்க. இதுதான் வித்தியாசங்க. ஆனால் இது வரிநில கத்திரிக்காய் தாங்க. ரெண்டுத்தையும் உங்களுக்கு வந்து கம்பேரிசன் காட்டுறோம் பாருங்க. இது புது ஃபர்ஸ்ட் அறுவடைங்க இந்த செடியில். இப்போ தான் 2 காய்ங்க, 2 காயுமே பார்த்தீங்கன்னா சரியான முள்ளுங்க. அந்த காயினுடைய இதை காட்டுறாங்க உங்களுக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா சொத்துல இல்லாத சூப்பராக இருக்குது பாருங்க காய். எங்கேயுமே இருங்க நல்லா பழம் பழுத்துருச்சு பாருங்க. கொத்து கத்திரிங்க சமையலுக்கு கட் பண்ணுறோங்க. இதெல்லாம் நல்லா இலசுங்க. பிளாக் பியூட்டிங்க இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதைக்கு விட்டுருக்குறேங்க. பாருங்க நல்லா பழுத்துருச்சு பாருங்க, எப்படி பழுத்துருக்குது பாருங்க. விதைக்கு 2 காய் விட்டுருந்துங்க, ரெண்டுமே நல்லா பழுத்துருச்சு. கொத்து கத்திரி தாங்க அதிகம் காய். பக்கத்தில் மாடு வேற கத்திட்டே இருக்குதுங்க பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லா கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா சொத்துலே இல்லைங்க. பாருங்க கொத்து கத்திரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. கலரும் சரிங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய். கலர் தாங்க ரொம்ப அட்ராக்ஷன். இந்த குடிக்கிட்டே அழகாக இருக்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய கத்திரிக்காய்ங்க. பிளாக் பீட்லேயே குண்டு கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா பழம் பாருங்க பழுத்து போயிருக்கு. இன்னைக்கு விதைக்கு எடுக்கிறேங்க கத்திரிக்காயும் உங்களுக்கு வந்து அறுவடை பண்ணுறோங்க. இது நல்லா பழுத்துருச்சு, இதையும் எடுத்துடலாம். தச்சுங்க, இது தச்சுலேயும் ஒரு காய் இருக்குதுங்க. நல்லா இலாம் கத்திரிக்காங்க. இந்த மாதிரி இலசா போடும்போது சமையலுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பச்சை குண்டு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா காய் இருக்குதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளஞ்செடிலே பார்த்தீங்கன்னா 2 கத்திரி செடியில், அதாவது வரிநீல கத்திரிக்காவும் இது ஒரு கத்திரிக்காங்க ரகம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ரகம். இதுவும் பார்த்தீங்கன்னா பூரா முள்ளுங்க. அறுவடைங்க. கலர் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இது நான் முதல்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் தெரியுது பாருங்க. அப்படியே பார்த்தோம்னா சாண்டல்லே அழகாக இருக்குது பாருங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் அளவே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பாருங்க பழுத்து இருக்குது, என்ன கலர் பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இதெல்லாம் நல்லா புழு உரைக்குதுங்க. காய் பார்த்தீங்கன்னா நல்லா கலரும் ஆயிடுச்சுங்க, நல்லா ஜூஸியாக இருக்குதுங்க பழம்.
விதை வேணும்னா வாட்ஸ்அப் பாருங்கள். எல்லா விதையுமே நம்மக்கிட்ட வந்து இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க. தக்காளி இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து எவ்வளோ விலை வைத்தாலும் பயம் இல்லைங்க. ஏன்னா மாடியில் நம்மளுக்கு தக்காளி செடி இப்போ பஞ்சம் இல்லாத நிறைய செடி வச்சுருக்குறேங்க. இப்போ பழச்செடிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 செடிக்கு இளஞ்செடி இருக்குதுங்க. பேட்ச் பை பேட்சாக நம்மளுக்கு வந்து தக்காளி வந்துகிட்டே இருக்குங்க. விட்டோம்னா திருப்பி பழுத்துருங்க. அதனால் நான் ஒரு முட்டை பறிச்சிட்டுங்க. பாருங்கள், கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. முதல்ல விளையிறங்க. அதனால் பீன்ஸும் நம்ம காய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாங்க. செடி பாருங்கள் எப்படி சட்டை சட்டையாக தொங்குது பாருங்கள். இந்த மாதிரி பீன்ஸை பார்த்து எவ்வளோ நாளாச்சுங்க. அந்த அளவுக்கு பீன்ஸ் ரொம்ப டஃப் கொடுத்துருச்சுங்க எனக்கு. இந்த முறை தாங்க கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. விதை இந்த முறை பரவாயில்லைங்க, சூப்பரான விதை. நல்லா காய் பாருங்க, திரைச்சா வைக்கிது பாருங்க. இலசா இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கிறேங்க. மற்றதெல்லாம் கொஞ்சம் விதைக்கி விட்டுட்டுங்க. செடி வந்து பார்த்தா வெயிட்டு தாங்காத அப்படியே கீழே படுத்துருச்சுங்க. பாருங்க நல்லா பிஞ்சு எல்லாம் பிஞ்சுங்க. குத்தாவிலே பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டது பாருங்க, நல்லா திரைச்சி ஆயிடுச்சு பாருங்க. விதைக்கெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. விதை எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுட்டுங்க. இந்த காயை நான் பறிக்கலைங்க, பூரா பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுட்டுங்க. ஆனால் காய் பறிச்சோம்னா அடுத்தடுத்து விதை வருங்க. பட்டாவில் மட்டும் ஒரு 4 அவரை பறிச்சுக்கிறேங்க. செடி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் தாங்காத கீழே அப்படியே படுக்குது. காய்கள்லாம் சாயுதுங்க. அப்படியே என்ன குச்சி வச்சு கட்டினாலும் நிற்க மாட்டேங்குதுங்க. வாங்க அடுத்து கொடி அவரையை பறிக்கலாம். விதைக்கு நல்லா பீக்குங்க பாருங்க, நல்லா காஞ்சிருச்சுங்க. சூப்பராக காஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா காய வச்சு விதைய எடுக்கும்போது சூப்பரான முளைப்புத்திறனுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அவரைக்காயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காய வச்சு தாங்க எடுத்து வைக்கிறேன். கொடி அவரைங்க, பச்சை அவரைங்க, பர்பிள் பார்டர் கட்டினதுங்க இது. வாங்க அறுவடை பார்க்கலாம். பாருங்க நல்ல ஒரு விளைஞ்ச பூசணிக்காய்ங்க. கத்திரிக்காய் பாருங்க, நீல குண்டு கத்திரிக்காய், வரி நீல கத்திரிக்காய், பச்சை குண்டு கத்திரிக்காய், பச்சை வால் கத்திரிக்காய், கொத்து கத்திரி, இத்தாலியன் பிளாக் பியூட்டி, செச்சு கத்திரி, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பேபி பார்பெல்லாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா சிறிய கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது என்ன பேர் இதுக்கு தெரியும் அப்படின்றத கமெண்ட் கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இது என்ன பேருன்னு கமெண்ட்டில் கொடுங்க. பாருங்கள் விதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காய்ங்க. பிளாக் பியூட்டிலே குண்டு கத்திரிக்காய், பிளாக் பியூட்டில் வால் கத்திரிக்காய், இத்தாலியன் பிளாக் பியூட்டி, நீல குண்டு கத்திரிக்காய் எல்லாமே விதைக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. இன்றைக்கி வந்து ஒரு கத்திரிக்காய் திருவிழானே சொல்லலாங்க, அந்த அளவுக்கு அறுவடைங்க. வீடியோ ரொம்ப லென்த் ஆகிறதுனால அவரைக்காய் வீடியோ நான் காட்டலைங்க. அடுத்த இதில் காட்டுறேங்க. அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.